அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், மார்க்கத்துடைய கொள்கைகளை அன்று முதல் இன்று வரை மறுமை வரை சரியான கொள்கையை மக்கள் மத்தியிலே பரப்புவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், இன்னும் இங்கே வந்து சரியான நேரத்தில் அமர்ந்து நிறைவான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற துவாவோடு இந்த ஜுமாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 800 கோடி பேர்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணக்கெடுப்பின்படி. இந்த 800 கோடி பேர்களும் யார் என்று முதல்ல தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அதற்கு பிறகு 200 கோடி பேர்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வந்தார்கள், அவர்களுடைய கணக்கெடுப்பு என்ன என்பது ஆரம்பமாக தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்துடைய கொள்கைகள் எங்கெல்லாம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு புரிய ஆரம்பித்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது அத்தியாயம் 172வது வசனத்தில் இந்த மனிதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்பாக
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதுகுகளில் இருந்து அவர்களுடைய சந்ததிகளை வெளிப்படுத்தி அவர்கள் மூலமாக வெளிவந்த அந்த சந்ததிகள் எல்லோரும் அல்லாஹ் முன்னால் நிற்கிறார்கள். எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வசனம்? இது அகத ரப்புக்க மிம்பனி ஆதம லுஹூரிஹிம் துர்ரியத்தஹும் அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அலஸ்து பி ரப்பிக்கும் காலு பலா என்று இந்த வாசக அமைப்பு அல்லாஹுடைய அந்த கலாம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய எத்தனை கோடி பேர்கள் என்று நமக்கு தெரியாது. அத்தனை கோடி பேர்களும் அல்லாஹ் முன்னால் அங்கே நின்றார்கள். அல்லாஹ் முன்னால் நின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் முன்னால் நின்றார்கள் தான். அதில் குறுக்க ஒரு கேள்வி கேட்க முடியாது மைண்டில் போட்டு லாஜிக்காக. அது எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ் முன்னால் நிற்க முடியும் அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. குர்ஆன் வசனத்துக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நம்புகிறேன். இதுதான் நம்முடைய கொள்கையில் முதல் பாயிண்ட். எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் அல்லாஹ் சொல்லுவான். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் ஹக்குன், அவன் உண்மையாளன். அவனை தவிர உண்மையை உரைக்கக்கூடியவன் வேறு யாரும் இல்லை என்பதுதான் நம்முடைய முதல் கொள்கை, அக்கீதா. வசனங்களை படிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அதில் நம்முடைய மூளையை செலுத்தி அது எப்படி சாத்தியம் என்று யாராவது கேள்வி கேட்டால், யாராவது அப்படி சிந்தித்து அதற்கு வேறு விதமான விளக்கம் குர்ஆனுக்கு கொடுப்பார்களானால் அந்த கொள்கை சரியான கொள்கை இல்லை என்பதை முதல்ல பதிவு செஞ்சுக்கணும். இப்போ இந்த பயான் கேட்கக்கூடிய சகோதரர்கள் எங்கேயாவது சாய்ந்து கொண்டோ ஃபோனை வைத்து கொண்டோ, மேலே இருக்கிற பெண்கள் யாராவது ஒருவர் பேசிக்கொண்டோ இல்லாமல் சொல்லுகிற விஷயத்தை அரை மணி நேரம் சரியாக முதல்ல கவனிக்கணும். ஏன் இந்த ஜும்மா என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி விளையாட்டு காரியம் இல்லை. இது ரெண்டாவது டைம் பாஸ் பண்ணுகிற இடமும் இது இல்லை. நல்லா விளங்கிக்கிறணும். இது டைம் பாஸ் பண்ணுற இடம் இல்லை. இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தந்த அருள்கொடை இது. வாரத்திற்கு ஒரு நாள் அரை மணி நேரம். அந்த அரை மணி நேரத்தில் அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்கள் சொல்லப்படுகிறது, தூதருடைய வழிமுறை சொல்லப்படுகிறது. அது சொல்லும் போதெல்லாம் ஆயத்துடைய நம்பர்கள் சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் மனதில் வைத்து அந்த ஆயத்து அங்கே இருக்கிறதா இல்லையா, என்ன சொல்லுகிறார், எந்த கருத்தை இவர் பதிவு செய்கிறார், சரிதானா தவறா என்றெல்லாம் இந்த சமுதாயம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்திருக்குமானால் இந்த கொள்கை முரண்பாடுகள் இந்த அளவிற்கு நம் சமுதாயத்தில் வந்திருக்காது. இதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். நமக்கு தேவைப்படுது இப்போ இந்த 800 கோடி பேர் யார், 200 கோடி பேர் யாருங்கிறத மென்ஷன் பண்ணி பிரிச்சிட்டோம்னா நமக்கு விளங்கிடும் யாரெல்லாம் சரியான கொள்கையில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் பெயர் தாங்கிகளாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் முழுமையாக நிராகரித்து வாழுகிறார்கள். அதுக்காக தான் இந்த வசனத்தை நான் சொல்கிறேன். இப்போ 7வது அத்தியாயம் 172 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் அவங்களுடைய முதுகிலிருந்து தடவி வெளிப்படுத்தி விட்டான். வெளிப்படுத்தி நிப்பாட்டி வச்சு அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு தங்களை தாங்களே சாட்சியாக அல்லாஹ் வைத்தான். ஒரு கேள்வியை கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்பவன் நான் இல்லையா என்று அல்லாஹ் எல்லா மக்களிடத்திலும் கேட்டான். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், காலு பலா, ஏன் இல்லை, ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்னு அர்த்தம். யதார்த்தமாக இலக்கணத்தில் அர்த்தம் வச்சோம்டா இந்த கேள்வியை ஏன் கேட்க, நீதானே எங்களை வெளிப்படுத்தினாய், நீதானே எங்களை சாட்சியாக வைத்தாய், நாங்கள் தான் உன்னை பார்க்கிறோமே, இந்த கேள்வி அவசியமா என்று அர்த்தம் அந்த பலா என்ற வார்த்தைக்கு. இந்த செய்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், மறுமை நாளில் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களும் மறுமை நாளில் நின்றுக்கிட்டு இந்த விஷயத்தை பற்றி எனக்கு சொல்லக்கூடாது, எனக்கு தெரியாது
என்றெல்லாம் மாற்றி பேசக்கூடாது என்பதற்காக நான் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன் என்று நபியே நீங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு இந்த ஆயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், யார் மறுமை நாள் நின்றுக்கிட்டு அங்கே போய் என்ன சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் உலகத்தில் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நாங்கள் தப்பு செஞ்சதெல்லாம், நாங்கள் சிறுக்கு வச்சதெல்லாம் எங்கள் முன்னோர்களுடைய தப்பு தானே, முன்னோர்கள் வழிகேடாக இருந்தார்கள், முபுத்திலுவாக இருந்தார்கள், அவர்கள் செய்த காரியத்திற்காக என்னை ஏன் தண்டிக்கிறாய் என்று இந்த மனிதன் வாதாடுவான் என்பதாக 173வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். 174வது வசனத்தில் பதிவு செய்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்திகளெல்லாம் ஏன் உனக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதையெல்லாம் இந்த மக்கள் என்றாவது ஒரு நாள் புரிந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அல்லஹும் யர்ஜுவூன், அவர்கள் எல்லோரும் இந்த விஷயத்தெல்லாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அப்படியே பாட்டிருக்க அந்த ஆயத்தை. இப்போ நடைமுறைக்கு வருவோம். 800 கோடி பேர் இருக்கிறாங்கல்ல, எல்லாருமே அல்லாஹ்மன் சாட்சி சொல்லிவிட்டுத்தான் இந்த உலகத்திற்கு வந்திருப்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதை அப்படியே நம்புகிறோம், நம்ப வேண்டும். சரி, அப்போ அந்த 800 கோடி பேரில் இன்றைக்கு கணக்கெடுப்பு 200 கோடி பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த 800 கோடி பேரில் 200 கோடி பேர்கள் எப்படி வந்தார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பிறகு உலகத்திலே அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் அவர்களுக்கு என்னென்ன செய்திகளெல்லாம் சொல்லப்பட்டது என்று அதனுடைய சாராம்சத்தை அப்படியே சாராம்சத்தை வடிகட்டி உலகம் படைத்ததிலிருந்து, மனிதர்களை படைத்ததிலிருந்து அங்கே நடைபெற்ற எல்லா சம்பவங்களையும் தெளிவாக இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலமாக தெளிவாக அறிவித்து கொடுத்து விட்டான். தெளிவாக அறிவித்து கொடுத்த அந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஒன் பை ஒன்னாக இது சத்திய கொள்கை என்று சொல்லி ஒன் பை ஒன்னாக வருகிறார்கள். முதலாவதாக இந்த சத்திய கொள்கை ஏற்றுக்கொண்டது யார்? ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா படிக்கிறோம். இரண்டாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படிக்கிறோம். அதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுக்கு பிறகு ஸைத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு, இப்படி படிக்கிறோமா இல்லையா? இப்படி 4ஆக இருந்த அந்த கொள்கை 10ஆக ஆகியது, 1000ஆக ஆகியது, லட்சமாக மாறியது. லட்சத்தை பெற்றுக்கொண்ட 1,00,000 பேர்கள் அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக இருந்தார்கள். இந்த சத்திய கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் சும்மா இருக்கவில்லை, இதுதான் சரியான கொள்கை என்று விளங்கினார்கள். சரியான கொள்கை ஏற்றுக்கொண்ட அவர்கள் சும்மா தூங்கவில்லை, டைம் பாஸ் பண்ணவில்லை. சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்ட நான் சும்மா இருக்கக்கூடாது என்று விளங்கி அந்த விஷயத்தை எப்படியாவது அடுத்த மக்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்று தங்களையே தியாகம் செய்தார்கள். ஒரு கூட்டம், சாதாரண கூட்டம் நினச்சிடக்கூடாது. அதை நம்ம நினச்சிட்டு சாதாரண கூட்டத்தினர்கள் அவர்கள், சாதாரண கூட்டம்லாம் கிடையாது. உண்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற பிறகு, அந்த உண்மையை உள்ளத்தின் அடித்தளத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு, ஏற்கனவே செய்த பாவங்களெல்லாம் நினைத்து அழுது நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், இந்த கொள்கையை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, எனக்கு கிடைத்த இந்த கொள்கை சாதாரண கொள்கை இல்லை, ஒரு சூப்பர் கொள்கையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. ஆகையினால இந்த கொள்கையை நான் அடுத்த மக்களுக்கு சொல்லுவது மாத்திரம்தான் என்னுடைய வேலை, இதுதான் பாக்கி இருக்கிற என் வாழ்நாளின் லட்சியம் என்று எடுத்தார்கள் அவங்க. அதற்காகத்தான் பிள்ளைகளை, குடும்பத்தை, சொத்து சுகங்களை, எல்லா விதமான இன்பங்களை எல்லாம் துறந்துவிட்டு உலகம் முழுவதும் பயணம் செய்தார்கள். அன்றைக்கு பயணம் செய்வதற்கு எந்த விதமான உபகரணமும் கிடையாது, எந்த விதமான தகவல் தொடர்பும் கிடையாது, எந்த விதமான வாகனங்களும் கிடையாது. எங்கே சவுதி அரேபியா எங்கே இருக்கிறது? எங்கே இருக்குது? மற்ற நாடுகளெல்லாம் எப்படி பயணப்பட்டு வந்தார்கள்? ராக்கெட் விமானம் சென்னைக்கு ஏரோப்ளேன் இருந்தது இல்லை. கடலின் மீது அவர்களாக மேக் பண்ண பலகையை வைத்து கட்டிக்கொண்டு அதில் ஏறி அந்த அலை எங்கு செல்லுகிறதோ அங்கெல்லாம் ஒதுங்கினார்கள். ஒதுங்கி இந்த சத்திய கொள்கையை மொழி தெரியாமலேயே மக்களுக்கு சொன்னார்கள். இதுதான் பெரிய பியூட்டி. இதில் நமக்கு பாஷை தெரியும், நம்ம யாருக்கும் சொல்கிறதில்லை.
மொழி தெரியாமல் தங்களுடைய ஆக்ஷன் மூலமாக, தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக, தாங்கள் செய்கிற வியாபாரம் மூலமாக, தாங்கள் வாழுகிற வாழ்க்கை நெறி மூலமாக எல்லோரும் இவர்களை பார்த்தார்கள். பார்த்து கொண்டு எங்கேயோ இருந்த கொள்கையில் உள்ளவர்களெல்லாம் இவர்களை நோக்கி நோக்கி கொள்கையை மாற்றிக்கொண்டார்கள். படைப்பை மாற்றிக்கொள்ளவில்லை, மதத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, கொள்கையை மாற்றிக்கொண்டார். நல்ல விளங்கி இந்த வார்த்தையை. இந்த மனிதர்கள் எல்லாம் எங்களிடத்தில் சொல்லுகிறார், அல்லாண்டா யார் என்று சொல்லிக் கொடுக்கிறாரு, உலக வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கிறாரு, இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்கிறாரு. அதற்கு பிறகு இவரே வாழ்கிறார். வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறாரு, இவரும் வியாபாரம் செய்கிறாரு. அது கரெக்டாக இருக்கிறது. அதை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். வந்து இந்த கொள்கை தான் சரியான கொள்கை என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே இருந்த கொள்கையை மாற்றிக்கொள்கிறார்கள். மாற்றிக்கொண்டு லட்சமாக இருந்தது 10 லட்சமாக மாறுகிறது, 10 லட்சம் கோடியாக மாறுகிறது. கோடிகள் எல்லாம் இன்றைக்கு 200 கோடி பேராக மாறியிருக்கிறது. பாக்கி உள்ள 800 கோடி பேரில் 600 கோடி பேரும் இந்த சத்திய கொள்கையின் பக்கம் கண்டிப்பாக வருவார்கள். அல்லாஹ் பதிவு செய்கிறான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக எத்தனை படைப்புகளை அல்லாஹ் படைக்க இருக்கிறானோ மனிதர்களில் அத்தனை பேருமே இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக அல்லாஹ்வை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். கண்டிப்பாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமாக ஆக்கப் போகிறான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக பதிவு செய்து விடுகிறான். சூரத்து ஸஃப்ல 11வது வசனம், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். தெளிவான 2 வசனங்கள் தான் இது. காஃபிர் வெறுத்தாலும் சரி, முஷ்ரிக்கீன்கள் வெறுத்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்துடைய ஒளியை வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஒரு காலம் முடியாது. எல்லா விதமான மதங்களையும் அழித்துவிட்டு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் மேலோங்க செய்து விடுவான். ஏனென்று சொன்னால் இது சாதாரண மார்க்கத்துடைய பேசிக் கிடையாது. இது உண்மையை கொண்டு நான் அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் அந்த ஆயத்தில். அப்போ அந்த பேசிக்கில் இருக்குல்ல, இந்த பேசிக்கில் தான் இந்த 200 கோடி பேர்கள் இப்போ குளறுபடி. அந்த 600 கோடி பேர் அப்படியே வைங்க. இந்த 200 கோடி பேரில் பேசிக்கில் என்ன குளறுபடி என்று சொன்னால், ஒரு சமுதாயம் சரியான கொள்கையை விதைத்து விட்டு சென்றிருக்கிறது. 2 சமுதாயம், 2வது வந்த அந்த நூற்றாண்டில் வந்த சமுதாயமும் சரியான கொள்கையைத்தான் விதைத்தது. 3வது நூற்றாண்டில் வந்த சமுதாயமும் சரியான கொள்கையைத்தான் விதைத்தது. ஆனால் 4வது நூற்றாண்டில் வந்த யூத கிறிஸ்தவர்கள், மார்க்கத்திற்கு விரோதிகள், அவர்களுடைய கொள்கையை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி மக்கள் மத்தியிலே திரித்து விட்டார்கள். எப்போ இது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உள்ள 4வது நூற்றாண்டு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹைருன் உம்மத்தி, இப்போ இருக்கிறாங்கல்ல இந்த சமுதாயம், இது சிறந்தது. இதற்கு பிறகு சும்மல்லதீன கர்ணி சும்மல்லதீன கர்ணிங்கிறாங்க. 3 தலைமுறை தான் அங்கே சொல்லப்பட்டது. 4வது தலைமுறையில் கொள்கையில் முரண்பாடு ஏற்பட்டு, எந்த கொள்கை? சத்திய கொள்கையில் உள்ளவர்கள் முரண்பாடு பண்ணலை. அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கொள்கையை மாற்றி அமைக்கல. மாறாக எதிரிகள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் நம்முடைய எதிரிகள் கியாமத்து வரைக்குமே. அவர்கள்தான் இந்த சத்திய கொள்கையை மாற்றி அமைத்து அவர்கள் கொள்கையை உள்ளே புகுத்தி மார்க்கம் மாதிரி அவர்கள் பரவி விட்டார்கள். அந்த வலையில் வீழ்ந்த சமுதாயம்தான் இன்றைக்கு இத்தனை பிரிவுகளாக இருக்கிறது. சும்மா இல்லை, வரலாறு சொல்லுகிறேன். நான் சொந்த கற்பனைலாம் பேசலை. சொந்தமாக நான் ரூமில் உட்காந்து மைண்ட் பண்ணி கற்பனை பண்ணியெல்லாம் பேசலை, ஆதாரத்தோடு பேசுகிறேன். எந்த கிதாப் வேணாலும் எல்லாரும் படிக்கட்டும். அறிஞர்கள் கேட்கிறார்கள் இந்த வீடியோவை. சரிய தங்களை பெரிய அறிவாளிகள் நினைத்து கொண்டிருக்கிற மார்க்க அறிஞர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அரபி படித்து விட்டோம் 7 வருஷம், ஜமாலியில் படித்து விட்டோம், அதுக்கப்புறம் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறோம், அதுக்கு பிறகு MA PhD படித்திருக்கிறோம். கொள்கை தெரியல. எந்த கொள்கை இவர் பார்த்துருக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 3 தலைமுறைகள், 3 நூற்றாண்டில் வந்த கொள்கை தானே இவர் பார்க்கணும். அதை பார்க்காம
4வது தலைமுறையில் வந்த கொள்கையில் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு தங்களுடைய மீடியாக்களை பயன்படுத்தி பல கூட்டத்தினர்கள் இன்றைக்கு கொள்கை விளக்கம் என்ற பெயரில் இஸ்லாத்துக்கு முரணான கொள்கையை மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பரப்ப நிறைய விஷயம் பெரிய மேட்ரு தான். இது நம்ம சில வருங்காலத்தில் பேசுவோம். நான் சும்மா இந்த டாப்பிக்காண்டி சில உதாரணம் மாத்திரம் சொல்கிறேன். நம்முடைய கொள்கை என்ன? இது அல்லாஹ்வை பற்றி நம்முடைய கொள்கை என்ன? அல்லாஹ் என்றால் யார் என்பதை பற்றி நம்முடைய கொள்கை என்ன? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி உள்ள நம்முடைய கொள்கை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் என்ன சொன்னான்னு தானே பார்க்கணும். முதல் டாபிக், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா, அதை மட்டும் வச்சிங்களேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில்? இதா ஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா. குர்ஆன் வசனம் தெளிவாக இருக்குது. மறுமை நாளில் மலக்குகள் எல்லாம் அணி அணியாக அவர்கள் வரிசையாக நிற்பார்கள். அந்த நிலைமையில் உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் வரும்போது அப்படின்னு அர்த்தம். நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த டாபிக்கு. நான் ஒன்று சும்மா ஒரு உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ மறுமை நாளில் நடக்கிற சம்பவம், இங்கே இருக்கிற நிலைமை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படி வித்தியாசம் இருக்குது? அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம்ல, வாழும் பொழுது இந்த பாடி அங்கே போகாது. எங்கே போகாது? மறுமைக்கு போகாது. எந்த உயிரை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தந்தானோ அந்த உயிர் மாத்திரம் அங்கே போகும். அந்த உயிருக்குள்ளே நாம் செய்கிற எல்லா அமல்களும் பதிவு செய்யப்பட்டு இருக்கும். எல்லா அமல்களும், அதுக்கெல்லாம் அல்லாஹ் நிறைய ஆயத்துக்கள் குர்ஆனில் சொல்கிறான். அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த உயிரில் பதிவு செய்யப்பட்ட அந்த அமலுக்கு தோதுவாக நம்முடைய பாடி அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். நம்முடைய இந்த கண் அங்கே இல்லை, இந்த காது அங்கே கிடையாது, இங்கே இருக்கிற மூளை அங்கே இல்லை, இங்கே இருக்கிற பாடி அமைப்பு எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிற அமைப்பெல்லாம் பலகீனமான படைப்பு. அங்கே இருக்கிற அமைப்பு வேறு படைப்பாக அல்லாஹ் படைக்கிறான். அப்படி வேறு படைப்பாக படைக்கப்பட்ட இருக்கிற அந்த மனிதர்கள் எல்லாம் யாரெல்லாம் சரியான கொள்கை ஏற்றுக்கொண்டு இருந்தார்களோ அவர்கள் அங்கே அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்யலாம். குர்ஆனில் பல இடங்கள் இருக்குது. இந்த ஆயத்தை நான் சொன்னல, இப்போ இந்த ஆயத்தையும் இதான் சொல்லுகிறது. சரியா? அப்போ இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை யாராலும் பார்க்க முடியாது என்பது நம்முடைய கொள்கை. யாராலும் பார்க்க முடியாது. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டபோது பதில் என்ன வந்தது? லன் தரா, நீ என்னை நீ பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 14வது இரவு சந்திரனை நீங்களெல்லாம் எப்படி தெளிவாக பார்ப்பீர்களோ அதுபோன்று மறுமை நாளில் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். நமக்கு எல்லா விதமான ஆதாரம் கிடைத்திருக்கிறது. மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்போம், அவனுக்கு உருவம் இருக்கிறது. இந்த உலகத்தில் யாராலும் பார்க்க முடியாது, அவனுடைய உருவ அமைப்பை யாரும் கற்பனை பண்ண முடியாது. தெளிவாக இருக்கா இல்லையா இது இந்த கொள்கை? இதில் என்ன குழப்பம் ஏற்பட போகுது? இதில் எந்த குழப்பமும் கிடையாது. உலகத்தில் வாழும்போது யாரும் அல்லாஹ்வை கற்பனை செய்யக்கூடாது, உருவமாக கற்பனை செய்யக்கூடாது, முடியாது. ஏன் என்று சொன்னால் யாருமே பார்க்கவில்லை. பார்த்தா தானே அந்த பொம்மை வைக்க முடியும், பார்த்தா தானே சிலையை வைக்க முடியும், பார்த்தா தானே ஃபோட்டோ பிடிச்சா தானே நீ ஃபோட்டோ வைக்க முடியும். எங்கே போய் ஃபோட்டோ பிடிச்ச கடவுளை நின்று எல்லாரையும் கேட்கிறேன், எங்கே போய் நீ ஃபோட்டோ வச்சு வணங்குறிய? எங்கே போய் கடவுளை ஃபோட்டோ பிடிச்ச நீ? எங்கே போய் பார்த்தப்ப? யாருமே பார்க்க முடியாத இந்த கடவுளை அந்த 600 கோடி பேர்கள் அதை உருவமாக வைத்து வழிபடுகிறார்கள். இந்த 200 கோடி பேரில் இருக்கிற இந்த கொள்கை முரண்வாதிகள், முரண்படுபவர்கள் அல்லாஹ்விற்கு உருவம் இல்லை என்ற கொள்கையை மக்கள் மத்தியிலே பரப்பி ஏன் இதை சொல்லுகிறோம் என்று அவன் சொல்கிறான். அந்த பிஹெச்டி இதையே நான் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, அப்படி உருவம் இருக்குன்னு சொன்னோம்னாக்கா அவன் செலவு வச்சுருவாங்கிறான். இது உன் சொந்த கற்பனையா? அல்லாஹ் சொன்னதா? தூதர் சொன்னதா? தூதர் சொன்னதா? நீயா கற்பனை பண்ணுறியா? இருப்பது என்று இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லும்போது ஏன் இல்லை என்கிறானே? எங்கேயாவது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா தனக்கு உருவம் இல்லை என்று சொல்லி? மறுமையில் பார்ப்போம், அவ்வளோதான். மறுமை சப்ஜெக்டு வேறு. இங்கே உட்கார்ந்து கொண்டு மறுமை சப்ஜெக்ட் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு அங்கே உள்ள சுகங்களும் அப்படித்தான், அங்கே உள்ள தண்டனைகளும் அப்படித்தான். வேலை சும்மா படித்து வச்சுக்கோ. நம்ம சொர்க்கம்னா இப்படி இருக்குது, இவ்வளோ இன்பம் இருக்குது, நரகன்னா இவ்வளோ கொடிதாக இருக்குதுன்னு சும்மா ஒரு இமேஜின் தான் பண்ண முடியுமே தவிர அங்கே நேராக பார்க்குற மாதிரி அது வேறு படைப்பு.
அங்கே அல்லாஹ்வை எல்லோரும் பார்ப்பார்கள், அவனுக்கு உருவம் இருக்கிறது. இங்கே யாராலும் பார்க்க முடியாது, அதனால் கற்பனை செய்யக்கூடாது. சரியான கொள்கையை மக்கள் மத்தியில் அந்த 3 தலைமுறைகள் விதைத்து விட்டு சென்றார்கள். 4வது வந்த தலைமுறையில் வந்தவர்கள் தான் இப்படி சொல்லாதீங்க. எப்படி சொல்லாதீங்க? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா எல்லாரும் பொம்மை வச்சுருவாங்க அப்படின்னு அவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான் 4வது. சரியா? அப்போ இவங்க என்ன நினச்சிட்டாங்க? அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை ஒரு கோஷ்டியும், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்ற கோஷ்டியும் 2 கலந்து இருக்கிறது இந்த 200 கோடியில். இது ஒன்று. அதுக்கு பிறகு பாருங்கள், அல்லாஹ்ட்ட மாத்திரம்தான் நாம் கேட்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம். 2வது அத்தியாயம் 183வது வசனம் போய் பாருங்கள் குர்ஆனை. என்ன சொல்கிறான் அல்லாஹ்? இதா சாலக்க இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீபு தாவத்த தாயி இதா தான் ஃபல் எஸ்தஜிபூலி. என்னிட்ட மாத்திரம் அவங்க கேட்கணும், வேறு யார்ட்டையும் கேட்கக்கூடாது. என்னிட்ட மாத்திரம் தான் கேட்கணும். நான் எல்லா மனிதருக்கும் மிக சமீபமாக இருக்கிறேன். சமீபமாக இருக்கேன்னா கிட்ட இருக்கேன்னு அர்த்தம். உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன், நீ செய்கிற எல்லா செயலையும் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். இது அவனுக்கே உரிய தன்மைகளில் அல்லாஹ் பார்க்குறான், நாம் பார்க்குற மாதிரி கிடையாது. அது இப்படி விளங்க வேண்டியிருக்கு அல்லாஹ்வை. நாமும் பார்க்கிறோம், அவனும் பார்க்கிறான். வார்த்தை தான் ஒன்று. அது பார்த்தல் என்ற வார்த்தை ஒன்றாக இருக்கிறதே தவிர நம்முடைய பார்வைக்கிட்ட போய் அங்கே போய் கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது, சிறுக்கா போயிடாது. என் கிட்ட தான், எல்லாருக்கிட்ட தான் அவன் இருக்கிறான். நான் நினைப்பதை அவன் கேட்கிறான், நான் கேட்கிற துவாவை அவன் செவிமடுக்கிறான், எனக்கு அவன் பதில் தருகிறான். கேட்டால் என்கிட்ட தான் கேட்கணும், வேறு யார்ட்டையும் கேட்கக்கூடாது. அப்படி யார்ட்டையும் கேட்க என்ன அர்த்தமாகுது? நான் அவனை படைத்து இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறேன், எல்லாரை பற்றி அவனுக்கு தெரியும், எல்லாருடைய ஹிஸ்ட்ரியும் அவன்கிட்ட இருக்குது. இதுதான் நம்முடைய கொள்கை. நம்முடைய கொள்கை ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஹிஸ்ட்ரி யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இவன் யார், இவன் எப்படிப்பட்டவன், இவன் எத்தனை நாள் இந்த உலகத்தில் வாழ்வான், என்னென்ன சாப்பிடுவான், எங்கே மௌத்தாவான், எங்கே வாழ்வான், எங்கெல்லாம் போவான், என்னென்ன சேட்டை பண்ணுவான், எதை சரியாக நடப்பான், எல்லா ஹிஸ்ட்ரியும் அவன்கிட்ட இருக்குது. நான் எல்லா ஹிஸ்ட்ரியும் இருக்கிற அவனிடத்துல கேட்பேனா, இல்லை வேறு யார்ட்டையும் இடையில பூந்து நீங்கள் கொஞ்சம் கேட்டு வாங்கி தரேன்னு சொல்லணும்? இந்த கேட்டு வாங்கி தருகிற கொள்கை யார்? நம்மளுதா? அல்லாஹ்வுக்கும் நமக்கும் எந்த விதமான திரை இல்லை துவா செய்வதற்கு. நாம் கேட்போம், நமக்கு வேணும்னா கொடுப்போம். இதுதான் நம்முடைய கொள்கை. நாம் கேட்போம், அதுக்காக கேட்டதுக்காக எல்லாம் கொடுக்கணும்னு அல்லாஹ்வுக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. அல்லாஹ் பல இடங்களில் பதிவு செய்கிறான். நீ கேட்டால் உன்னை கொடுக்கணும்னு கிடையாதுப்பா, உனக்கு தேவைன்னா கொடுப்பேன். அப்போ கேட்குறதாக இருந்தால் என்கிட்ட கேட்கணும், கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், அது ஏன் இஷ்டம், நீ தான் பொருந்திக்கணும். அது அல்லாத இடையில ஒரு ஆளை பூந்து அதுக்கு பிறகு ஒரு கனெக்ஷன் எனக்கு கொடுக்குறன்னு சொன்னாக்கா நீ இடையில உள்ள ஆளை நம்புற. இப்போ இதுதான் மற்ற மத 600 கோடி பேருடைய கொள்கை இது. அவன் தான் அங்கே போனீங்கன்னா கேட்பான், உன் பேர் என்ன, உன் நட்சத்திரம் என்ன, உன்னுடைய பர்த்டே சொல்லு, உனக்கு கோள்கள்லாம் இப்படி சுற்றிட்டு இருக்குது உன் ராசிக்கு, அதனால் என்கிட்ட சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு. அவன் வச்சுருக்கான். கடவுளோட பேசுகிறதுக்கு உனக்கு மந்திரம் தெரியாது, மந்திரத்தை நான் தான் கற்று வச்சுருக்கிறேன். கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர், உனக்கு மந்திரம் தெரியாது, அதனால் என்கிட்ட சொல்லு, நான் கடவுளுக்கு எந்த மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி நான் வாங்கி கொடுக்குறேன். இது அவன் கொள்கை. யார் கொள்கை? 600 கோடி பேர்களுடைய கொள்கை இது. 200 கோடி பேர்களுடைய கொள்கை இது கிடையாது. இவன் எப்படி வச்சுருக்கான் அதையே? இந்த பிஹெச்டி அவுளியா இருக்காங்கள்ல, அவங்க சூப்பர் ஆள். நாதாக்கள் இருக்கிறாங்கள, அவங்க சூப்பர் ஆள். இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் பரப்பிய நாதாக்கள் அவர்கள், சுகதாக்கள் அவர்கள், சாலிஹீன்கள் அவர்கள். இவர்கள்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் வந்தவர்கள். இவங்கெல்லாம் ஹசன் பரம்பரையில் வந்தவர்கள். இல்லை பரம்பரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரை எல்லாருமே. சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லாருமே யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரை தான் நம்ம எல்லாருமே. அல்லாஹ் சொல்கிறான் இப்படி. இவங்க சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி பிஹெச்டி படிச்சுவிட்டு அரபியை ஃப்ளூயண்ட்டாக வாயில் வச்சு, ஒன்றை விட அதிகமாக ஈஜிப்டில் உள்ள அந்த காஃபிர்களுக்கு அரபி நல்லா தெரியும். நீ நினச்சிட்டு 7 வருஷம் படிச்சுட்டோம், டாக்டர் பட்டம் வாங்கிட்டோம், பிஹெச்டி வாங்கிட்டு எல்லாம் அரபியில் ஃப்ளூயண்ட்டாக இருக்க நினச்சிட்டு இருக்க. ஒன்றை விட அதிகமாக எகிப்தில் இருக்கிற காஃபிர்களுக்கு யூதக்கு சொல்லி அது நல்லாவே அரபி தெரியும். அரபி தெரிகிறது உங்களுடைய கொள்கைக்கு உதாரணம் கிடையாது. கொள்கையை ஆணித்தரமாக மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும்.
கொள்கையை ஆணித்தரமாக மக்கள்கிட்ட சொல்லி இருக்கணும். இவன் என்ன சொல்கிறான்? சுகதாக்கள் வந்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், சாலிஹீன்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் வந்து அவர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார்கள். நேற்று ஒருத்தன் பேசுகிறான், வைத்தத்தில் இருக்குது, முஹைதீன் அப்துல் காதர் ஜிலானி மூலமாக 2 லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள், அதனால் அவருக்கு நாங்கள் ஈராக்கில் இது வச்சுருக்குறோங்கிறான். இது சிறுக்கா இல்லையா? அது யாராலையும் இஸ்லாத்துக்கு வருவாங்களா யாராவது? அல்லாஹ் சொல்லலாம், எஹிதி மைய ஷாவு இலா சிராத்தின். இவனை படித்தானா அரபிய இல்லை படிக்கலைன்னு சந்தேகமாக இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு நாள் பாடம் சொல்லி கொடுத்தா அழகாக பேசுதுங்க பொம்பளை பிள்ளைகோ. இந்த கொள்கையை மக்கள் பொம்பளை பிள்ளைக்கு சொல்லிவிட்டு அடுத்த நாள் சொல்லணும் அழகாக சொல்லிட்டு போயிடுது. 7 வருஷம் படித்தவனுங்க எஹிதி மையஷாவு இலா சிராத்தின் முஸ்தகீம், தான் நாடியவருக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்து அவர்களை அல்லாஹ் வந்து தன் மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான்னு அல்லாஹ் பதிவு செய்கிறான். இவர் அப்துல் காதர் ஜிலானி தாவா பண்ணி வந்துட்டாங்க 2 லட்சம். முஹிதுன் கிஸ்தி முயின் பேரெலாம் வச்சுக்கிறானுங்க. முயின் இருக்கார்ல, அவர் சொல்லி 2 லட்சம் பேர் வந்துட்டாங்க. அவருடைய பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கிறது. அவர் பேசுனா கூட்டம் கூட்டமாக மக்கள் வருகிறார்கள், அதனால் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். அதனால் அவர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க. முதல்ல யார்கிட்ட போயிட்டு? அந்த முஹிதுன் கிஸ்தியில் போய் கேளுங்க. வாய்களோட பேச மாட்டாங்க. எனக்கு அப்துல் காதர் ஜிலானிட்ட போய் கேளுங்க. ஏன்? அவர் தானே அல்லாஹ்க்கு நெருக்க மாதிரி இவ்வளோ நல்லா பேசுகிறாரு. அப்போ அவர்கிட்ட ஏதோ பவர் இருக்குது. அதனால் அவர்கிட்ட போய் முதல்ல கேளு, அங்கே போய் அப்புறமா கேளு. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னால் பாருங்கள். முந்தா நாள் வீடியோவில் நம்மளே ஆச்சரியமாக இருக்குது. என்ன? அல்லாஹ்ட்ட கேட்குறது துவா, இவர்கிட்ட கேட்குறது கோரிக்கை. எங்கே போய் நீங்கள் கேட்குறீங்க? சமூக வலைத்தளம்லாம் பாருங்கள், சில பார்க்கக்கூடிய இருந்தவங்க நான் பேசுகிறேன் உங்களுக்கு புரியும். அப்படியே அவ்வளோ பேர் அல்லாஹ் அக்பருங்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுட்டு அல்லாஹ்ட்ட கேட்குறதுக்கு பேர் துவா, இந்த தர்காவில் போய் அவுலியாட்ட கேட்கறது பேர் என்ன? கோரிக்கை. எப்படி கோரிக்கை ஆகுது? நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்கல்ல, உடம்பு சரியில்லை சொல்கிறீங்களா, அவன் விளக்கம் கொடுக்குறான் பாருங்கள். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்கல்ல, அவர்கிட்ட போய் வைத்த வலிக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அவர் மாத்திரை கொடுக்குறாருல்ல, அதை சாப்பிட்றீங்கல்ல, சுகமாகுதில்ல, அது மாதிரி தான் அவுலியா. அப்படி நம்புகிறேன் அவ்வளோ பேரும். எத்தனை பேர் பார்க்குறது நம்ம வியூவர்ஸு? கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலே பார்க்குறான். அது இவன் நிலைமை என்ன இன்னைக்கு? இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் பரப்பி இந்த வியூவர்ஸு இவன் மட்டும் இல்லை, அவர் கூட்டமே கிளம்பியிருக்காங்க. இப்போ ஆச்சரியமாக இருக்குது. பெரிய கூட்டம் வச்சா எங்கே பார்த்தாலும் கொள்கை விளக்க மாநாடு. இவனுக்கு அவனுக்கு ஆப்போசிட் தர்காவுக்கு போகக்கூடாது என்று இவர் சொல்லிவிட்டார். இவரை சுன்னத்துல் ஜமாத்திலிருந்து நீக்கி விடுகிறேன். இவன் ஒரு அறிக்கை வர்றான். இவர் தான் சுன்னத்து, இப்போ இதுதான் பியூர் சுன்னத்து ஜமாத்துங்கிறான் ஒருத்தன். இன்னும் சில உலமாக்கள் உலகம் சொல்லக்கூடாது. எனக்கு வெக்கமாக இருக்குது. உலமாக்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடாது. உலமாக்களுக்கு அர்த்தமே வேறு. நல்ல பேச்சு திறமை, வாயால் அப்படி பேசினா கட்டி போடுகிற கூட்டத்தை வைத்திருக்கிற ஒருத்தர் மொத்தமாகவே அல்லாஹை பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுக்காமல் அந்த காலத்து கதை கட்டுக்கதைகள் கிஸ்தி மஸ்திலாம் சொல்லி அந்த கூட்டத்தை சரி பண்ணி வச்சு கொண்டு இப்படியே மிக்ஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த 200 கோடி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கொள்கையால் 200 கோடி பேர் கிடையாது முஸ்லீம்கள். இன்றைக்கு எல்லாமே மாறுபட்ட கொள்கையை மிக்ஸ் பண்ணி வைத்துக்கொண்டு தாங்கள் செய்கிறது தான் சரி என்று ஒவ்வொருவரும் அந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே பரப்பி அதற்காக பள்ளிவாசல்களும் மதரசாக்களையும் கட்டி தன் முன்னால் வருகிற மாணவர்களுக்கு அவர்கள் என்ன நினைத்தார்களோ அந்த கொள்கையை பரப்புகின்ற காரணத்தினால் 200 கோடி பேரில் சில லட்சங்களை தவிர பாக்கி எல்லாருமே கடல் நுரையை போன்று இருக்கிறார்கள். இன்றைக்கு சொன்னால் பாருங்கள், ஒரு காலத்தில் கூட்டம் பெருக இருக்கும், அதை ஊதி விட்டால் விழுந்துருவாங்க. அப்படி தான் கொள்கை இன்னைக்கு. அதனால் வேல்யூபிள் பர்சன் கிடையாது. இந்த மாதிரி 200 கோடி பேரில் இப்போ சில லட்சங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. கணக்கெடுப்பு சொல்லுகிறது எல்லா நாடுகளிலும் சில லட்சங்கள் மாத்திரம்தான். 200 கோடி எங்கே இருக்குது? சில லட்சங்கள் எங்கே இருக்குது? அந்த சில லட்சங்கள் தான் கொள்கை ரீதியாக உறுதியாக இருப்பவர்கள். அந்த சில லட்சங்களைத்தான் அல்லாஹ் வேலை வாங்க போகிறான். உலகம் அழிகின்ற வரை வேலை வாங்குவோம் அந்த கூட்டத்தில். எப்படி? சரியாக என்னை பற்றி நீ சொல்லணும். எந்த இதையும் உன் விஷயத்தை சொல்லக்கூடாது, கற்பனை பண்ணக்கூடாது, நீனு லாஜிக் பேசக்கூடாது. நான் என்ன சொன்னேன்னா அப்படியே சொல்லிடணும். தூதருக்கு நான் சொல்லிக் கொடுத்தல அதை அப்படியே சொல்லிடணும். ரசூலுல்லாவுக்கே அனுமதி இல்லை அல்லாஹ் சொல்லாததை சொல்வதற்கு. இதுதான் கொள்கை நம்மளுது. பல இடங்கள் அல்லாஹ் கண்டிக்கிறான். நீ எதுக்கு நான் சொல்லாததை போய் நீ நினச்சிக்கிற? பல ஆயத்துகள் இருக்குது குரானில். லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், குரான் வசனம். நான் ஹலால்னு வச்சுக்க, நீ ஏன்ப்பா ஹராம்ங்கிற? ரசூலை கண்டிக்கிறேன், அல்லாஹ் பதிவு செய்கிறான். இதை
அப்போ ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் சொல்லாததை சொல்லிவிட்டால் அவரையும் கண்டிக்கிறான் அல்லாஹ். மற்றவரெல்லாம் யார்? கிறிஸ்துவ இருந்தால் எனக்கு என்ன, முனிதி இருந்தால் எனக்கு என்ன, அப்துல் காதர் ஜிலானி இருந்தால் எனக்கு என்ன, அப்புறம் உங்கள் ஒரு பாபா இருந்தால் எனக்கு என்ன, யாருக்கு நமக்கு என்ன? சரி, அவங்க நல்லது செஞ்சாங்களா, செஞ்சுட்டு போகிறாங்க, நம்மளுக்கு என்னங்கிறேன். எப்போ அவங்க நாங்கள் மறுக்கலை, நல்லது செஞ்சுட்டு போகட்டும். வாசிரத்துன்னு விசிற உகரா, நம்ம கொள்கை இது. எந்த ஒரு ஆத்மாவும் அது சம்பாதித்தது அதற்கு, அவன் சம்பாதிச்சது அவனுக்கு. அல்லாஹ்ட்ட நெருக்கமாகவே இருந்ததை வச்சுக்கோமே இவர் பேச்சுக்கு. வச்சுக்கிட்டாலும் அவருக்கு அல்லாஹ்வுக்குள்ள அமல் அவருக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க போகிறோம். அப்படி தான் நம்ம அவங்க நினைக்கணும். நம்ம யாரையும் மட்டப்படுத்த வேண்டியதில்லை. அப்படியே ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி அவங்க அவளியாகவே இருந்துட்டு போகிறாங்க, கிறிஸ்தியாகவே இருந்துட்டு போகிறாங்க. ஏன்னா உனக்கு என்னங்கிறேன், உனக்கு என்ன கொடுக்க போகிறார் அவர்? மறுமை நாள் சகாபாக்கிட்ட நீ ஒரு நன்மை வாங்கிட முடியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானையும் உலக மக்கள் அனைவருடைய ஈமானையும் ஒரு தட்டில் வச்சா இது அதிகமாக இருக்கும்னு நாங்கள் சொல்ல. அங்கே போய் நின்றுக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் தான் என்னை கொஞ்சம் காப்பாற்றணும், கொஞ்சம் ஒரு அமலை எங்கிட்ட தங்க தருவார். அவர் பாட்டு அந்த பக்கம் ஓடுவார், நம்ம இந்த பக்கம் ஓடணும். யாரை விட்டும் யாருடைய அமலும் யாருக்கும் எந்த பயன் தராது மறுமை நாளில். நல்லா மைண்ட் பண்ணி வச்சுக்க. நான் சொல்ல பாயிட்டெல்லாம், யாருடைய எந்த பெரியராக இருந்தாலும், எந்த அவுலியாவாக இருந்தாலும், எந்த தர்காவாதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நெருக்கமாக அல்லாஹ்விடத்தில் இருந்தாலும் நமக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. யாருமே எந்த நன்மையையும் ஒரு நன்மை கூட பெற்றுக்கொள்ள முடியாது. பத்தக்கு யௌமன் லா தஜிசி நஃப்சுன் அன் நஃப்சின் ஷையா வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாத்துன் வலா யூஹது மின்ஹா. அது எவ்வளோ அருமையாக இருக்கிறான்னு சொன்னோம். யாருடைய ஒரே ஒரு அமலை கூட யாரும் எடுத்து விட முடியாது, யாரும் சிபாரிசு பண்ணிவிட முடியாது. எந்த இழப்பீடும் அங்கே பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட அந்த இடத்துல நிற்க போகிறப்பா ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஆனால் அதற்கு மாற்றமாக பல கொள்கைகள் இந்த 200 கோடி பேர்களுக்கு மத்தியில் நிலவுகிறது. அதையெல்லாம் அல்லாஹ் வடிகட்டி நம்மை போன்ற சில பேர்களுக்கு அழகான கொள்கை தந்திருக்கிறான். இந்த அழகான கொள்கையை பெற்றுக்கொண்ட நாம் அதை சரியாக விளங்கி கொண்டு அதில் மேலும் மேலும் அதில் கல்வி ஞானத்தை ஏற்படுத்தி கொண்டு அதன் பக்கம் நம்மால் முடிந்தவரை அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வழிகட்ட கொள்கையை பரப்புகிற அவர்களெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸாக எதிர்க்க வேண்டும் என்ற விஷயத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா நல்ல எண்ணத்தையும் நல்ல கொள்கையையும் அல்லாஹ் கபூலாக்கி மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த உலக வாழ்க்கையில் சரியான கொள்கையை ஏற்றுக்கொண்டு மௌத்து வரை வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, என்னுடைய முதல் உரையில் ஒரு சின்ன பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் இன்று இருக்கிற 200 கோடி பேர்களில் கொள்கை ரீதியாக சரியான அக்கீதா ரீதியாக இருப்பவர்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. நம்மை சுற்றி வாழுகிற பல முஸ்லீம்கள் என்ற பெயர் தாங்கிகள் அவர்கள் வழிநடத்தப்பட்ட காரணத்தினால் சரியான கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்லாமல் யூத கிறிஸ்தவர்கள் 4ஆம் தலைமுறைக்கு பிறகு ஏற்படுத்திய கொள்கையை புத்தகங்களாக வைத்துக்கொண்டு இங்கே ஆதாரம் இருக்கிறது அங்கே ஆதாரம் இருக்கிறதெல்லாம் சொல்லி மக்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில். அதன் மூலமாக முஸ்லீம்கள் பல வழிகேடான கொள்கைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்தெல்லாம் நாம் மாறி இன்ஷா அல்லாஹ் சரியான கொள்கையில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம என்னால் முடிந்தவரை சிறிய கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். இவைகள் எல்லாம் சொந்தமாக நான் கற்பனை செய்ததல்ல. உங்களுக்கு குர்ஆனில் வசனங்கள் நம்பர் சொல்லியிருக்கிறேன், வரலாறுகளை சொல்லியிருக்கிறேன், கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன், அர்த்தங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த அறிவெல்லாம் எனக்கு ஏற்பட்டதல்ல, அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் ரசூலுடைய வழிமுறையை படித்ததால் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்டு நம் முன்னால் பேசுபவர் சூப்பர் ஆள்லாம் கிடையாது, கேட்பவர்கள் தரந்தாழ்ந்தவர்களும் கிடையாது. ஏன்னா இதுலேயும் கொள்கை முரண்பாடு வந்துருச்சு. நம்ம பேசுவோம் அடுத்த வாரங்கள் சொல்லலாம். பேசுபவருடைய அந்த கவர்ச்சியை பார்த்துவிட்டு அவர் சூப்பர் ஆளு பொருட்கள் நினச்ச கூட்டம்லாம் இருக்குது இந்த 200 கோடி பேரில். அதனால் இந்த பெண்கள்லாம் கூட வரக்கூடாது. எல்லாமே டைரெக்டாக குர்ஆனுக்கு போயிட வேண்டியது தான், டைரெக்டாக ஹதீஸ்க்கு போயிட வேண்டாம். எல்லா விதமான வாய்ப்பையுமே எல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி. அந்த காலம் இல்லை. ஒரு செய்தியை சொல்வதற்கு தெரிந்து கொள்ள வேண்டுமானால் 1000 மைல் நடக்க வேண்டும்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் எடுத்து தட்டு எல்லாம் வந்துடும் இன்றைக்கி. அந்த அளவுக்கு எல்லாம் இலகுவாக இந்த மார்க்கத்தை வைத்திருக்கிறான் இன்றைக்கி.
எந்த ஒரு தனி மனிதனும் நேரடியாக சென்று விளங்குகின்ற அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு கொள்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த கூட்டம் சிறியதாக இருந்தாலும் அந்த கூட்டம் தான் வளர இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தவானா.